ஸ்ரீ கர்க சம்ஹிதை கிரிராஜ காண்டத்தின் 6ஆம் அத்தியாயம். விருஷபானுவரின் மகிமையை புகழ்ந்து நந்தநந்தன் மற்றும் விருஷபானுவரின் தெய்வீக தன்மையை சோதிக்க அவர்களை ஊக்குவித்த மாடு மேய்ப்பவர்கள் மணமகளின் திருமணத்திற்காக மணமகனுக்கு கொடுக்க விலை மதிப்பற்ற மற்றும் ஏராளமான முத்து மாலைகளை அனுப்புகிறார்கள். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் நந்தராஜரின் மணமகளுக்கு இன்னும் அதிகமான முத்துக்களை அனுப்புகிறார்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, விருஷபானு தேவரே, இந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரஜவாசிகள் அனைவரும் அமைதியடைந்தனர். அவர்களின் அனைத்து சந்தேகங்களும் நீங்கி அவர்கள் பிரமிப்பால் நிறைந்தனர். மாடு மேய்ப்பவர்கள், அரசே, நீங்கள் கூறுவது உண்மைதான் என்றனர். நிச்சயமாக இந்த ராதை பகவான் ஸ்ரீஹரியின் அன்பிற்குரியவர்கள். இது என் மகிமையை மேலும் தெரிய வைக்கும் விளைவாகும். பூமியில் மேலும் தெரிய வைப்பது ஆயிரக்கணக்கானவர்கள் மது அருந்திய நிலையில் இருக்கும் யானைகள், அதாவது தேன் அருந்திய யானைகள், அமைதியற்ற குதிரைகள், தெய்வங்களின் விமானங்கள் போன்ற லட்சக்கணக்கான அழகான ரதங்கள் மற்றும் தேர்கள் தம்மை அலங்கரிக்கின்றன. மேலும் தங்கம் மற்றும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட லட்சக்கணக்கான அழகான பசுக்கள், அற்புதமான கட்டிடங்கள், பல்வேறு வகையான இரத்தினங்கள், உணவு மற்றும் பானங்களின் அனைத்து வகையான இன்பங்களும், இவை அனைத்தும் இந்த நேரத்தில் தங்கள் இல்லத்தில் நேரடியாக காணப்படுகின்றன. தங்கள் அற்புதமான பலத்தை கண்டு கம்சன் கூட தோற்கடிக்கப்பட்டான். மகாவீரரே, நீங்கள் கன்யகுப்ஜ நாட்டின் அதிபதியான பலந்தன மன்னரின் மருமகன், குபேரனை போன்ற பொருளாளர். நந்தராஜரின் இல்லத்தில் இருக்கும் தங்களை போன்ற மகிமை இல்லை. நந்தராஜர் ஒரு அரசர், பசுக்களின் கூட்டத்தின் அதிபதி மற்றும் அவர் ஒரு அரசராவார். நந்தரின் மகன் என்றால் நீங்கள் மிகவும் பரிபூரண பகவான் ஸ்ரீஹரி என்றால் நம் அனைவருக்கும் முன்னால் நந்தரின் மகத்துவத்தை சோதித்து பார்க்கலாம். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, அந்த மாடு மேய்ப்பவர்களான கோப்பர்களின் வார்த்தைகளை கேட்ட பின்னர் பெரிய விருஷபானுவர் நந்தராஜரின் மகத்துவத்தை சோதித்தார். மிதிலேஸ்வரரே, அவர் 1 கோடி தடிமனான முத்துக்களாலான கழுத்தணிகளை எடுத்தார். ஒவ்வொன்றும் 1 கோடி தங்க நாணயங்கள் மதிப்புடையது. அவை அனைத்தின் பிரகாசமும் வெகு தூரம் பரவியது. மனிதர்களின் பகவானே அவற்றையெல்லாம் பாத்திரங்களில் வைத்து விருஷபானுவர் அவற்றை அனைத்து மாடு மேய்ப்பவர்களுக்கும் கோப்பர்களுக்கும் முன்னால் மிகவும் திறமையான திருமண தேர்வாளர்கள் மூலம் நந்தராஜ்யத்திற்கு அனுப்பினார். நந்தராஜரின் அரசவைக்கு சென்ற மிகவும் திறமையான திருமண தேவர்கள் முத்து மாலைகளின் பாத்திரங்களை அவர் முன் வைத்து வணங்கிய பின்னர் அவரிடம் கூறினர், மணமகன் நந்தராஜன் விழிகளை கொண்டவன் என்றான். புதிதாக மலர்ந்த தாமரையைப் போல அழகாகவும் கோடிக்கணக்கான சந்திரர்களின் பிரகாசத்தை கொண்ட முகத்துடனும் இருக்கும் தனது மகளான தேவி ஸ்ரீ ராதை திருமணத்திற்கு தகுதியானவள் என்பதை அறிந்த விருஷபானு தேவர், அழகான மணமகளை தேடும் போது உங்கள் மகன் மதன் மோகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வீகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். அவர் கோவர்த்தன மலையை தூக்கும் திறன் கொண்டவர். அவர் தெய்வீகமான சக்திகள் கொண்டவர், வீரமிக்க போர் வீரர். ஐயா, மகாவீரரே, இதையெல்லாம் பார்த்து சிந்தித்த பின்னர் விருஷபானு தேவரால் போற்றப்படும் விருஷபானுவர் நம் அனைவரையும் இங்கு அனுப்பியுள்ளார். முதலில் நீங்கள் இந்த பணத்தை பெண்ணின் பக்கத்தில் இருந்து பெற்று சிறுவனின் மடியை நிரப்ப வேண்டும். பின்னர் இங்கிருந்து பெண்ணின் மடியை நிரப்ப போதுமான பணத்தை வழங்க வேண்டும். இது எங்கள் குலத்தின் பிரபலமான வழக்கம். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, செல்வத்தின் திரளால் மிகவும் வியந்த நந்தராஜர் இருப்பினும் சிறிது சிந்தனைக்கு பிறகு அன்னை யசோதையிடம் அதற்கு நிகரான ரத்தினம் இருக்கிறதா என்று கேட்க
அனைத்து உடைமைகளுடன் உள்முற்றத்திற்கு சென்றார். அந்த நேரத்தில் நந்தரும் புகழ்பெற்ற அன்னை யசோதையும் நீண்ட நேரம் சிந்தித்தனர். ஆனால் இறுதியில், இந்த முத்துக்கு நிகரான செல்வம் என் இல்லத்தில் வேறு எதுவும் இல்லை. இன்று மக்களிடையே நமது அவமானம் எல்லாம் போய்விட்டது. எல்லா இடங்களிலும் நாம் சிரிக்கப்படுவோம். இந்த பணத்திற்கு ஈடாக வேறு என்ன பணம் கொடுக்க வேண்டும்? என்ன செய்வது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இந்த திருமணத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் மணமகனுக்காக வந்ததை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் உங்களிடம் பணம் இருக்கும்போது மணமகளுக்கு ஒரு பரிசை அனுப்புவீர்கள். இதை எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பாவங்களை அளிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நந்தர் மற்றும் யசோதையிடம் கவனிக்கப்படாமல் வந்தார். அந்த 100 முத்து கழுத்தணிகளை அவர் இல்லத்திலிருந்து வயல்களுக்கு எடுத்து சென்றார். ஒவ்வொரு முத்து மணியையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு விவசாயி தன் வயலில் தானியங்களை சிதறடிப்பது போல வயல் முழுவதும் சிதறடித்தார். பின்னர் நந்த மகாராஜரும் முத்து கழுத்தணிகளை எண்ணத் தொடங்கிய போது அவற்றின் 100 கழுத்தணிகள் இல்லை என்பதை கண்டு அவர் சந்தேகம் கொண்டார். நந்த மகாராஜா, ஐயகோ, என் இல்லத்தில் இருப்பதை போன்ற ரத்தினங்கள் ஒரு காலத்தில் என்னிடம் இல்லை. ஆனால் இப்போது அதுவும் 100 குறைந்துவிட்டது. 4 என்றார். இது என் சகோதர சகோதரிகள் மத்தியில் எனக்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தும். அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோ அல்லது பலராம சுவாமியோ விளையாடுவதற்காக அதிலிருந்து சில முத்துக்களை எடுத்திருந்தால் நான் அந்த 2 சிறுவர்களிடமும் பணிவான இதயத்துடன் கேட்பேன். நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, இவ்வாறு சிந்தித்து நந்தரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த முத்துக்களை குறித்து மரியாதையுடன் கேட்டார். பின்னர் சத்தமாக சிரித்தபடி கோவர்த்தனத்தை தாங்கி இருக்கும் முழுமுதற் கடவுள் நந்த மகாராஜரிடம் கூறினார், பகவான் பாபா, கோப்பர்களான நாங்கள் அனைவரும் வயல்களில் எல்லா வகையான விதைகளையும் விதைக்கும் விவசாயிகள். எனவே வயல்களில் முத்து விதைகளை சிதறடித்துள்ளோம் என்றார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இதை தன் மகனிடமிருந்து கேட்ட பிரஜேஸ்வர நந்தர் அவரை கண்டித்து அவற்றையெல்லாம் சேகரிக்க அவருடன் வயல்களுக்கு சென்றார். 100கணக்கான அழகான முத்து மரங்கள் அங்கே தோன்றின. அவை பசுமையான பச்சை இலைகளால் அலங்கரிக்கப்பட்டு உயர்ந்தன. பகவானே, நட்சத்திர கொத்துக்கள் வானத்தை அலங்கரிப்பது போல பல்வேறு கணக்கான முத்துக்கள், 100கணக்கான முத்துக்களின் கொத்துக்கள் அந்த மரங்களில் இருந்து அழகாக தொங்கின. மிகுந்த மகிழ்ச்சியடைந்த பிரஜேஸ்வரரான நந்த மகாராஜர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உயர்ந்த இறைவனாக அலங்கரித்து முன்பு போலவே அந்த மரங்களில் இருந்து அதே பருமனான தெய்வீக முத்துக்களை பறித்தார். அவற்றில் 1 மில்லியன் வண்டிகளில் ஏற்றி அவற்றை பிரஜேஸ்வரர் நந்தர்களிடம் கொடுத்தார். பகவானே, இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு ரிஷபானு தேவரிடம் சென்று முழுமையாக கேட்டு நந்தராஜரின் ஒப்பற்ற மகிமையை விவரிக்கத் தொடங்கினார். அந்த நேரத்தில் அனைத்து மாடு மேய்ப்பவர்களும் கோப்பர்களும் ஆச்சரியம் கொண்டனர். நந்தரின் மகன் பகவான் ஸ்ரீஹரியே என்பதை அறிந்து பிரஜவாசிகள் அனைவரும் அனைத்து சந்தேகங்களும் நீங்கி ரிஷபானுவரை வணங்கினர். மிதிலேஸ்வர பிரபுவே, அரசர் பகுலாஸ்வரே, அன்று முதல் தேவி ஸ்ரீ ராதை பகவான் ஸ்ரீஹரியின் அன்பிற்குரியவர் என்றும் பகவான் ஸ்ரீஹரி தேவி ராதையின் அன்பிற்குரியவர் என்றும் பிரஜத்தில் உள்ள அனைவரும் புரிந்து கொண்டனர். மிதிலைபதியே, நந்தராஜரின் மகனான பகவான் ஸ்ரீஹரி கிருஷ்ணர் முத்துக்களை சிதறடித்த இடத்தில் ஒரு முக்த சரோவரம் தோன்றியது. இது புனித யாத்திரை தலங்களின் அரசர். அங்கு ஒரு முத்தை தானம் செய்பவர் கூட 1 மில்லியன் முத்துக்களை தானம் செய்த பலனை பெறுகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. அரசரே, நான் இவ்வாறு செய்துள்ளேன். மனிதர்களுக்கு இன்பத்தையும் ரட்சிப்பையும் அளிக்கும் கிரிராஜ மகோத்சவத்தை நான் தங்களுக்கு விவரித்துள்ளேன். இன்னும் தாங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கிரிராஜ கண்டத்தின் 6ஆம் அத்தியாயமான நாரத பகுலாஸ்வ சம்வாதத்தின் கிரிராஜ கோவர்த்தனம் தொடர்பான கோவில்களின் விளக்கம் என்ற தலைப்பிலான அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.